விஷ் யூ ஆல் அ ஹாப்பி அண்ட் சேஃப் திவாலி இன் அட்வான்ஸ். ஸோ என்னோடய ஆஃபீஸ்க்காக நான் வந்து திவாலி செலிப்ரேஷன்ஸ்க்காக மேக்கப் பண்ணியிருந்தேன். அண்ட் மேக்கப் வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரிமூவ் பண்ணிப்படுத்தா தான் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா சாஃப்டாக போர்ஸ் எல்லாம் அடைக்காமல் க்ளோவிங்காக இருக்கும். நான் வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு 3 மெத்தட் சொல்லித்தரேன். ஒன்று வந்து யூஸிங் வெட் வைப்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து பேராஷூட் கோகோனட் ஆயில், எனி கோகோனட் ஆயில் அண்ட் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட அரோமாதெரப்பி ஸ்லீப் அண்ட் செடர்வுட். ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ப்ராடக்ட்டு. அண்ட் நான் இப்போ எப்படி வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி காமிக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த வெட் வைப் ஃபவுண்டேஷன் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். பட் இந்த மேட் லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து போகாது. ஸோ இதுக்கு வந்து ஏதோ கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு 3 drops ஆஃப் கோகோனட் ஆயில் எடுத்துட்டு நீங்கள் வந்து லிப்பில் யூஸ் பண்ணிட்டு எவ்வளோ ஹைலி பிக்மெண்டட் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கோகோனட் ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடுச்சு. அண்ட் கண்ணுக்கும் வந்து ஒரு வைப்லேயே மேக்ஸிமம் எல்லாமே வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மேக்கப் இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த சைடும் இதை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ கம்ப்ளீட்டாக என்னோடய ஐ அண்ட் லிப் மேக்கப் வந்து எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ வந்து ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளென்சர் ஃப்ரம் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ப்ராடக்ட். ஆக்சுவலி இதில் லாவெண்டர் ஆயில் இருக்கனால நைட் நல்லா தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா தூக்கம் வரும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுன்னு பார்க்கலாம். இதை எடுத்து ஸோ ஒரு 4-5 drops யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆயில் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மேக்கப் இன்னும் இருக்கும். கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். ஸோ ஐலிட்ஸ்லலாம் வந்து இவ்வளோ இருந்துச்சு. இதில் ரிமூவ் பண்ணது போகவும் இவ்வளோ இருந்துச்சு. ஸோ உள்ள அப் அண்ட் டவுன் வந்து நீங்கள் வெட் பண்ணிடுங்க. இதெல்லாம் உங்கள் டியர் கிளான்ஸ் ஆக்சுவலி பிளாக் பண்ணிடும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக ரிமூவ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. பாருங்கள் அவ்வளோ ரிமூவ் பண்ண அப்புறமும் இதில் எவ்வளோ கெமிக்கல்ஸ் ஒட்டி இருக்குன்னா. ஸோ இந்த ஹெல்த்துக்கு சான்ஸே எடுத்துக்காதீங்க. மேக்கப் பண்ணுறது இம்பார்ட்டண்ட் இல்லை, அதை எப்படி ரிமூவ் பண்ணுறோங்கிறது இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போ தான் வந்து உங்கள் ஸ்கின் வந்து
ஃப்ரெஷ்ஷாக யங்காக இருக்கும், இல்லை சீக்கிரமாக ஏஜிங் வந்துடும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். டேக் கேர். பாய்.